நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 நிமிடம் 6 கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும் நீங்களும் உங்களுடைய தலைவரும் தான் சொன்னீங்க. இந்த பேச்சு தான் இடஒதுக்கீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்றாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான பிரச்சனை என்பது இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமும் தேவையும் குறிப்பாக தமிழகத்திற்கு இருக்கிறது. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தபோது தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான தேவை என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது குறித்த விவரம் உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் 1983 மற்றும் 1931 போன்ற பழைய தரவுகளை தெரிவிக்கின்ற பொழுது தற்கால புள்ளி விவரங்கள் என்ன என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பி அதற்கு 1 வருட காலம் அவகாசம் தருகிறோம், அதற்கான தரவுகளை திரட்டுங்கள் என்று சொல்லி அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுதும் நிலுவையில் இருக்கிறது. மராட்டா வழக்கு முடித்த பிறகு அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நாங்கள் நடத்த முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்த முடியும், மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று அந்த செய்தியை தமிழக முதலமைச்சர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை, மாநிலத்திற்கும் இதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் பாட்னா உயர்நீதிமன்றம் அங்கே கொண்டு வந்த போது அந்த பாட்னா உயர்நீதிமன்றம் மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் இந்த விவரங்களை திரட்டி தாருங்கள் என்று தமிழக அரசிற்கு தான் சொல்லியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு முறை கூட இது எங்களுடைய பணி அல்ல, நாங்கள் செய்ய முடியாது, மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முறை கூட இவர்கள் சொல்லவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் அவர்கள் சொல்லுவது மாநில சுயாட்சியை சொல்வார்கள், எங்களுக்குள்ள அதிகாரம் என்று சொல்வார்கள். ஒரு மாநிலத்திற்கு உரிமை இருக்கக்கூடிய அதிகாரத்தை இல்லை, இது மத்திய அரசு தான் செய்ய வேண்டும் என்று தட்டி கழிக்கக்கூடிய செயல் என்பது ஒரு சமூக நீதியினுடைய கடமையை, பொறுப்பை செய்ய தவறிய செயல் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போது இல்லை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் எங்களால் செய்ய முடியும் என்று மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் சொல்கிறார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்த பிறகு உச்சநீதிமன்றம் மாநிலத்திற்கு இது போன்ற இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது, உள்ஒதுக்கீடு தரலாம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு தேவை என்றால் கொடுக்கலாம், வன்னியர் சமூகத்திற்குமோ அல்லது பிற சமூகங்களுக்கோ உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசு விரும்பினால் அதற்கான சமகால தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்து, அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் எங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் சென்று சந்தித்தோம், எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் சென்று சந்தித்தார்கள். நீங்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடை தாருங்கள் என்று சொன்னவுடன் அப்பொழுது நானும் முதலமைச்சருடைய அந்த அறையிலே இருந்தேன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, தமிழக முதலமைச்சர் சொன்னார், இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டு வருங்கள் என்று சொன்னவுடன் இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது ஐயா, தேவைப்பட்டால் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி கூட உங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று சொல்லி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரையை அது கேட்டது. என்னவென்றால், உச்சநீதிமன்றம் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தீர்ப்பில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு வகை செய்யக்கூடிய வகையில் அதற்கான தரவுகளை 3 மாதத்திற்குள் அரசிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற பரிந்துரையை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அது எழுதியது. அதில் எந்த இடத்திலும் அவர்கள் தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. பிறகு 3 மாதம் என்றதை அதற்கு பிறகு 3 மாதம், அதற்கு பிறகு 6 மாதம் என்று அவர்கள் அதை நீட்டித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இல்லை இல்லை, இது எங்களால் நடத்த முடியாது என்று சொல்ல போதுதான்
பாட்டாளி மக்கள் கட்சியை அதனுடைய தொண்டர்களாகிய எங்களுக்கும் சரி, எங்கள் கட்சியினுடைய நிறுவனருக்கும் சரி பெரும் ஏமாற்றம், பெரும் ஒரு நம்பிக்கை மோசடியை போன்று தமிழக முதலமைச்சர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்று எங்களுக்கு தோன்றியது. ஏனென்றால் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியதன் அடிப்படையில் ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணையின் அடிப்படையில் அதற்கான தரவுகளை திரட்டக்கூடிய பணிகளை பிற்படுத்தப்பட்ட ஆணையம் மேற்கொண்டு பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றது. அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய செயலாளர்கள் அடங்கிய குழு கூட்டங்கள் பல கூட்டங்கள் நடந்தது. எனவே இந்த தருணத்தில் இல்லை எங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை என்று சொல்வது என்பது தவறானது. அதே போன்று சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் சொன்னார், இந்த சட்டம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது, நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார். எந்த நீதிமன்றமும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறு, மாநில அரசுக்கு உரிமை இல்லை என்று எந்த நீதிமன்றமும் சொல்லவில்லை. சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சரும் அதை தான் வலியுறுத்தினாரு அப்படின்னு சொல்கிறீங்க. மாநில அரசுக்கு வந்து இது அதிகாரம் இல்லை அப்படின்றதுக்கு உதாரணமாக பீகாரை நம்ம பார்த்தோம்னா அவங்களும் நீதிமன்றத்தை நாடினாங்க, அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் கிடச்சிச்சு. அப்படி பார்க்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதை தான் சொல்கிறோம், ஒரு முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு தகவலை சொல்லுகிறார் என்று சொன்னால் அது சரியானதாக உண்மையானதாக இருக்க வேண்டும். பீகார் மாநிலம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு அளவும் உயர்த்தப்படுகிறது. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதே தவறு என்று பாட்னா நீதிமன்றத்தில் பீகாரில் இருந்தவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். அப்பொழுது பாட்னா நீதிமன்றம் சொல்லுகிறது, இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசிற்கு உரிமை இருக்கிறது என்ற தீர்ப்பை வழங்கியது. ஆனால் அதை மறைத்துவிட்டு தமிழக முதலமைச்சர் இல்லை இது ஒரு பின்னடைவு என்று அவர் சொன்னார். ஆனால் பாட்னா நீதிமன்றத்தில் வந்த வழக்கு என்பது வேறு வழக்கு. அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையாக மதிப்பீடு செய்யப்படாமல் வழங்கப்பட்டிருக்கு, அது வேறு பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா இல்லையா என்பதில் பொறுத்தவரையில் எந்த நீதிமன்றமும் இதுவரையில் தலையிடவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் கொடுத்த தகவல் என்பது உண்மைக்கு எதிரானது என்று உரிமை மீறல் பிரச்சனையவே பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக வாழக்கூடிய இயக்கம் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் 2 நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இங்கு முழுமையான இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சரத்து 16(4) மற்றும் 14(4) 16(4) 15(4) போன்ற கல்வியில், வேலைவாய்ப்பில், இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனைகளில் ஒரு மாநிலம் செயல்படுத்த முடியும் என்கின்ற பொழுது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய விகிதாச்சாரம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்ற பொழுது அதை எனக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்வது ஏற்புடையதாக தெரியவில்லை. சமீபத்தில் கூட விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் இந்த பிரச்சனையை முன்வைத்தோம். காரணம், இதற்கு முன்பு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்பொழுது சொன்னார், நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடை வழங்குவோம் என்று சொன்னார். ஆனால் இப்போ இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், இல்லை எங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விட்டது. அதனாலேயே அவர்கள் சொல்லியது சரி என்றோ, திராவிட முன்னேற்றக் கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய பிரச்சனையிலேயோ அல்லது வன்னியர்களுக்கு உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கடந்து போய் விட்டதாக நினைத்து கொள்ளக்கூடாது. என்றைக்காலும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதில் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு இயக்கம். இது நிச்சயமாக எங்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம். சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும் எப்படி பாதிப்பு ஏற்படாது? அதாவது என்னென்னா, உச்சநீதிமன்றம் என்ன கேட்குதுன்னா, இடஒதுக்கீடு என்பது 50% தாண்டக்கூடாது. சாதாரணமாக ஒருவேளை 50 விழுக்காட்டை தாண்ட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கான தரவுகள், அதற்கான பிரத்யேக காரணங்களை ஒரு அரசு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையில் இடஒதுக்கீட்டின் பயனை அனுபவிக்கக்கூடிய மக்களுடைய சதவிகிதம் ஒரு 80% இருக்கிறது என்று சொன்னால் எங்களால் 69% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் நாம் நிரூபிக்க முடியும். ஆனால் அதற்கான தரவுகள் இல்லாமலேயே 69 நாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு கூட நன்றாக தெரியும், 69 விழுக்காடு இடஒதுக்கீடை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றம் 50 விழுக்காட்டை நீங்கள் தாண்டுகிறீர்கள் என்று பொறியியல் மற்றும் மருத்துவ பதத்தில் 19 விழுக்காடு இடங்களை கூட்டி
அதிகப்படுத்தி அதன் மூலமாகத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து வந்தார்கள். எனவே இது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழக அரசு நிச்சயமாக எடுத்து செய்ய வேண்டிய நிலைமையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு நீதியரசர் குலசேகரன் அவர்கள் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. 6 மாதங்கள் அதற்கான அவகாசங்கள் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஆட்சி போனது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதை புதுப்பிக்கவும் இல்லை, அதை கால நீட்டிப்பு செய்யவும் இல்லை. அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. இப்பொழுது இவர்கள் எங்களுக்கு இதில் அதிகாரம் இல்லை என்று சொல்வது என்பது இது ஒரு இரட்டை வேடமாக இருக்கிறது. இந்த தருணத்தில் தான் ஒன்று சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சமூக நீதியினுடைய பிறப்பிடம், தந்தை பெரியார் பிறந்த இடம், சமூக நீதிக்காக வாழக்கூடிய இயக்கங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் நடத்த முடியாது என்று சொன்ன இந்த செய்தியை சமூக நீதியினுடைய இயக்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதற்காகவே அமைதி காத்திருப்பது என்பது சமூக நீதிக்கு செய்யக்கூடிய துரோகம். பல இயக்கங்கள், என்னால் அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். நிச்சயமாக அவர்கள் சொல்ல வேண்டும், இல்லை நீங்கள் சொல்வது தவறு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை நடத்துங்கள், அது நடைமுறைப்படுத்துவதில் வரக்கூடிய சிக்கல்களை பிறகு பார்த்து கொள்வோம். தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள், இதர பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மையினர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த கல்வி நிலையில், பொருளாதார நிலையில், சமூக நிலையில், அவருடைய வாழ்வியல் நிலை இப்படி இருக்கிறது என்று கண்டறிய வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய கடமை இல்லையா? ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், மாநில சுயாட்சியை பேசக்கூடிய இவர் மத்திய அரசின் பக்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறார். சார், அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த 10.5% வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்துச்சு. அது அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து நடத்தின அரசியல் நாடகம்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது சட்டத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் கொண்டு வந்தது காரணம் தேர்தல் அரசியலா? அப்படி பார்க்க முடியாது. அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது, அன்றைக்கு திடீரென்று தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அன்றைய தினம்தான் இந்த இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் வருகிறது, திமுக ஆட்சிக்கு வருகிறார்கள். அதை எதிர்த்து வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் இடஒதுக்கீடு வழங்கியது தவறு என்று அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். பிறகு உச்சநீதிமன்றம் செல்கிறது. அந்த 2 நீதிமன்றங்களிலும் அரசின் தரப்பு வாதமாக அரசினுடைய வழக்கறிஞராக நியமித்து அந்த வழக்கை நடத்தியவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். ஒருபோதும் திமுகவினுடைய, அதாவது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் இது ஒரு அரசியல் நாடகம், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லவில்லை. 10.5 வழங்கியது சரி, அது கொடுக்க வேண்டும், சரியாகத்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, சரியாகத்தான் சட்டமன்றத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, மாநில அரசிற்கு இந்த அதிகாரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் வாதிட்டவர்கள் தான் இந்த அரசை சார்ந்த அரசினுடைய வழக்கறிஞர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு அரசியலுக்காக என்று சொல்வது சாதாரணமாக ஒரு அரசியல் ரீதியாக சொல்லக்கூடிய விமர்சனங்கள். ஆனால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஒருவேளை இப்போ கேளுங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10.5 வழக்கு தொடர்பான தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது உள்ஒதுக்கீடு என்பது வழங்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டவிரோதமானது, இப்படி பல்வேறு விதமான தீர்ப்புகளை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. மாநிலத்திற்கு உரிமையே இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய எந்த இயக்கமும் திமுக உள்பட யாரும் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை. ஒருவேளை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இன்று வரை நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்றது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சென்றோம். மாநில அரசின் சார்பில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டார். ஆனால் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரத்து செய்யப்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும். அந்த பணியை பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கே செய்தது. அதன் மூலமாக மீண்டும் உள்ஒதுக்கீடு தரலாம் என்ற ஒரு அறிவிப்பு என்பது மத்திய அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக 2 நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்று, 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது வன்னியர்களுக்கே அது தவறாக அமைந்துவிடும், அவர்களுக்கே போதுமானதாக இல்லாமல் போய்விடும் என்று ஒரு செய்தியை ஒரு அமைச்சர் சொன்னார். அவங்களுக்கு தெரியும், சிவசங்கர் சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விவாதத்திற்கு நான் தயார் என்று சொன்னார். மாதங்கள் கடந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக
நான் நமது சிவசங்கர் அவர்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் அன்புமணி அவர்களோடு கூட நீங்கள் வாதிடுவதற்கு தயாராக இல்லை, அவரோடு வாதிடக்கூடிய அளவுக்கு உங்களால் முடியலன்னா குறைஞ்சபட்சம் என்னோடையாவது வாங்க, நம்ம இதை விவாதிப்போம். தமிழ்நாட்டில் 20 விழுக்காட்டில் வன்னியர்கள் எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியாமலேயே ஒரு தகவலை நீங்கள் சொல்லுகிறீர்கள். இதற்காக போராடியவர் மருத்துவர் ஐயா, இதற்காக குரல் கொடுத்து தியாகம் செய்து அந்த இடஒதுக்கீட்டை பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. எனவே இது போதுமானதா இல்லையா என்ற தரவுகள் இல்லாமலேயே ஒரு வன்னியர் சமூகத்தில் பிறந்த ஒரு அமைச்சர் அந்த சமூகத்திற்கு துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் இது போன்ற கருத்துக்களை சொல்வது என்பது இந்த காலத்தில் தான் நடந்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் காலத்தில் இதே வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பல திமுகவினுடைய தலைவர்கள் இருந்தார்கள். அதாவது இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வருடைய தந்தை முட்டம் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்வார்கள். அதே போன்று மதுராந்தகம் ஆறுமுகம், வீரபாண்டியார் ஆறுமுகம், இவர்களெல்லாம் நாங்கள் பெரும் சமூகத்தை சார்ந்தவர்கள், எங்கள் சமூகத்திற்கு தேவையானதை கொடுங்கள் என்று கலைஞரிடம் அன்பாகவும் பேசுவார், அழுத்தமாகவும் சொல்வார்கள். ஒருவேளை கலைஞர் செய்ய தவறினால் எங்கள் மருத்துவர் ஐயாவிடம் சொல்லி இப்போ கொஞ்சம் யோசிக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் குரல் கொடுங்க என்று சொல்வார். அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த பார்வை அப்படி. ஆனால் இன்றைக்கு நான் இந்த சமூகத்தை சார்ந்தவன், நான் இந்த சமூகத்தில் இருப்பதனால் எனக்கு அமைச்சர் பதவி, எனக்கு இந்த கட்சியில் மீண்டும் கூடுதலான பதவி வேண்டும் என்பதற்காக ஒரு சமூகத்தையே அடகு வைக்கக்கூடிய பணிகளை இப்பொழுது இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த எந்த ஒரு அமைச்சராவது, துரைமுருகனாக இருக்கட்டும் அல்லது எம்ஆர்கே பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அல்லது எந்த அமைச்சராக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கி துணைவேந்தர்களில் ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை, தமிழ்நாட்டில் டிஎன்பிசி மெம்பரில் ஒருத்தர் கூட வன்னியர் இல்லை, உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையில் வன்னியர் ரொம்ப குறைவாக இருக்குது, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இதுவரைக்கும் ஒரு வன்னியர் இருந்ததில்லை, உச்ச நீதிமன்றத்துக்கு இதுவரையில் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் நீதிபதியாக அமர முடியவில்லை, அரசு செயலாளராக வன்னியர் இல்லை. எனவே எங்கள் சமுதாயத்திற்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க என்றைக்காவது ஒரு நாள் தமிழக முதலமைச்சரை இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக தங்களை சொல்லிக்கூடக்கூடியவர்கள் ஒரு நாள் இருந்திருப்பாங்களா சொல்லுங்கள். இது அவர்களுக்கான கேள்வியாக வைக்கிறார். எனவே ஒரு பெரும் சமூகம், அந்த சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர் என்று சொன்னால் அந்த சமூகம் உங்களால் பயனடைய வேண்டும். ஆனால் நான் பெரும் சமூகத்தை சார்ந்தவன், அதன் பயன் அத்தனும் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரம் என்பது, அப்படிப்பட்ட ஜனநாயகம் என்பது இப்பொழுது அங்கே இல்லை. ஸ்டாலின் அவர்களிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களிடமோ ஒரு சமூகத்தினுடைய உரிமைகளை பேசுவதற்கான சூழல் என்பதே இல்லை. இது ஒரு நல்ல போக்கு அல்ல. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க ஆணித்தனமா வலியுறுத்துறீங்க. இப்போ பாமக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க ஏன் மத்திய அரசை இன்னும் வலியுறுத்தல? யார் சொன்னா? இதற்காக பல போராட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியிருக்கிறது. உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், உச்சநீதிமன்றத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஒரு வழக்கையே தாக்கல் செய்தார், பொதுநல வழக்கு. சார், வழக்கெல்லாம் இருக்கட்டும், இப்போ ப்ரெசென்ட்ல நீங்க கூட்டணியில் இருக்கீங்க பாஜக கூட. அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க ஏன் இன்னும் வலியுறுத்தல? பிரைம் மினிஸ்டர் சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் வைத்த கோரிக்கைகள் ஒன்று, தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று. எனவே நாங்கள் அதிலிருந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அல்ல, அது செய்யக்கூடாது என்பதல்ல. தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் மாநில அளவில் சாதிகளுக்கான உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான வழிமுறைகள் அதில் உருவாகாது. தேசிய அளவில் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்ற தகவல்களை திரட்ட முடியும், எந்த சமூகத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய முடியும். ஆனால் அந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில், பொருளாதார, கல்வி, சமூக நிலையில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாநில அரசால் நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பால் மட்டும்தான் நடத்த முடியும். இப்போ திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சாலும் கூட தேர்தல் முடிவுகள் அப்படின்றது அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தல்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு செலவு செய்கிறாங்க, எத்தனை அமைச்சர்கள் போகிறாங்க, அப்போ அங்கே தேர்தல் எப்படி நடைபெற்றது என்பது தெரியும். இந்த இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சார், இடைத்தேர்தல் இருந்தாலும் கூட பொது தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வெற்றின்றது யாருக்கு சாதகமாக இருந்துச்சுன்றது நீங்கள் எப்படி பார்க்க? அதாவது அதுதான் நான் சொல்கிறேம்மா, தமிழ்நாட்டில் பெரும் ஒரு கூட்டணி பலம் என்ற அடிப்படையிலும் அவர்கள் தேர்தலை சந்தித்த விதத்திலும் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றார்கள். ஆனால் இந்த மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்பதற்காக அதை நாங்கள் சொல்ல தவறிவிட்டோம் என்று ஒருபோதும் யாராலும் சொல்ல முடியாது.
அதே போன்று ஒரு தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விட்டது என்பதற்காகவே சமூக நீதியினுடைய புனிதராக திமுக மாறிவிட முடியாது. சமூக நீதியினுடைய கடமைகளை நாங்கள் முழுமையாக செய்துவிட்டோம் என்று அவர்கள் தட்டி கழித்து விட முடியாது. என்றைக்கென்றாலும் இன்னும் ஒருவேளை சொல்கிறேன், 69 விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அடுத்த மாதம் வரலாம், 6 மாதத்தில் வரலாம். ஒருவேளை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய ஒரு வருட காலத்தில் நீங்கள் தர வேண்டும் என்ற தரவுகளை திரட்டவில்லை, எனவே உங்களுக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் ஒருவேளை அந்த தீர்ப்பை வழங்கினால் எத்தகைய பின்விளைவுகள் தமிழ்நாட்டில் வரும் என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 9வது அட்டவணையில் சேர்த்தாலும் கூட அது நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்பட்டது என்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் அது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் என்றைக்கு நாளும் தமிழக அரசு 69 விழுக்காட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தரவுகளை திரட்ட வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு தமிழக அரசிற்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறுகிறார்கள். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பாமக கூட்டணி அமைக்கிறதுல தப்பு கணக்கு போட்டாங்களோ? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதற்கு முன்பாகவே இருந்தோம், அப்படியே அதில் தொடர்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியே சென்றார்கள். 2 அணிகளாக பிரிகின்ற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இதற்கு முன்பு இருந்த அணி அப்படியே அவர்கள் தொடர்கிற காரணத்தினால் இது ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு அடிப்படையில் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டுகளில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே மக்கள் இந்த முடிவை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அதன் மூலமாக தமிழகத்திற்கு இப்பொழுது சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் இந்த தமிழகத்திற்கான நலனையும் இவர்களால் பெற்றுத்தர முடியாது என்பதுதான் உண்மை. நியூஸ் தமிழோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி சார். மேலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.